வணக்கம். நான் சுஜித்ரா ஃப்ரம் சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலிலிருந்து. 27 நட்சத்திரத்தில் 5வது நட்சத்திரமான மிருகசிருஷ்ட நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம். மிருகசிருஷ்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். இது 1, 2 பாதங்கள் ரிஷப ராசியிலும், 3, 4 பாதங்கள் மிதுன ராசியிலும் உள்ளது. இதன் அதிபதி வந்து செவ்வாய். மிருகசிருஷ்ட நட்சத்திரத்திலிருந்து குரு தோஷம் உள்ள நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அவசரப்படுவாங்க. பார்க்க கர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் அடங்காதவர்கள் போல இருப்பாங்க. ஆனா வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். நேர்மையானவர்கள் மத்தவங்க உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேசுற கேரக்டர் கிடையாது. அவங்க எத மனசுல நெனைக்கிறாங்களோ, அத அப்படியே வெளிப்படையா வந்து போட்டு உடைச்சுருவாங்க. அது மாதிரி குடும்பத்து மேல ரொம்ப பற்று இருக்கும். முக்கியமா வந்து தாய் தந்தையர் மேல ரொம்ப அலாதி அன்பு உள்ளவர்கள். அதுவும் தந்தை மேல மிகுந்த அ பற்று உள்ளவர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, தன் சகோதரர்களை பற்றி ரொம்ப பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாமே மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாதுன்றதுனால, இவங்களுக்கு நெறைய பகைகள் வந்து வரும். மேலும் இவங்க வந்து இந்த அவங்களோட மாமனார், மாமியார் இடத்து கண்டிப்பா வந்து பகை இருக்கும் அவங்க 2 அவங்க கிட்ட. அவங்களுக்கு எது அவங்க நெனைக்கிறாங்களோ, அத உடனே செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி க எண்ணம் உள்ளவங்க. அதே சமயத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நெனைச்சாங்கன்னா, அத கண்டிப்பா வந்து செய்து முடிச்சு, அ அந்த இதுல வந்து வெற்றி காண்பவர்கள் தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இவங்க வந்து நேர்மையானவர்கள் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பொய் சொல்ல மாட்டவே பொய்யே சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலுமே வந்து உண்மையே பேசிட்டு, அது மத்தவங்களுக்கு வந்து அது அது கெடுதலா ஆனா கூடவே அவங்க உண்மைய பேசி, அதனால வந்து நெறைய பகைய வந்து சம்பாதிக்கிறவங்க தான் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தன்னோட சகோதரர்கள பற்றி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது இல்லாம இவங்களுக்கு குருதோஷம் உள்ளதுன்னு சொன்னேன் இல்லையா? குருதோஷம் உள்ள நட்சத்திரம் என்றனால இவங்கள இதுல வந்து புத்திர தோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள். மேலும் வந்து இதுல வந்து கருக்கலைப்பை சொல்லும் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஒண்ணு அவங்க அந்த நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்துல வந்து நெறைய கருக்கலைப்பு செய்திருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களே வந்து கருக்கலைப்பு செய்யற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ இவங்க வந்து குருதோஷம் உள்ளதுனால இவங்க என்ன பண்ணணும்னா, தன்னோட குழந்தைங்க கிட்ட மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்க குழந்தைங்க கிட்ட கூட ரொம்ப பாசமா இருக்கணும். முக்கியமா வந்து ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து தன்னால ஆன உதவிகள் ஏதாவது அவங்க வந்து செய்யலாம். அது மாதிரி செய்யலாம். படிப்புக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது குழந்தைகளுக்கெல்லாம் இருந்ததுன்னா, இவங்களால முடிஞ்சத இயன்றத அவங்க வந்து அவங்களுக்கு குடுக்கலாம். குடுத்து அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து உதவி புரியலாம். மேலும் இவங்க வந்து தன்னோட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு இமிட்டேட் பண்ணுவாங்கல்ல பசங்க, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே வந்து டீச்சர்ஸ் கிட்டலாம் ரொம்ப பொலைட்டா மரியாதையோட இருக்கணும். முக்கியமா வந்து இவங்க வந்து இந்த பிராமண சமுதாயம் பிராமணர்ங்க கிட்டலாம் வந்து அ எதுவுமே வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட ஏதாவது பகை வச்சுட்டு, அவங்க வந்து எதுவுமே பேசிடக்கூடாது இவங்கள. கோவமா ஏதாவது இவங்கள சபிச்சிடவோ, பேசவோ கூடாது. அதனால அதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மேலும் ரொம்ப வயசான மூதாதையர்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க தன்னால ஆன ஹெல்ப் எல்லாம் வந்து இவங்க செய்றது ரொம்ப நல்லது. ஆன்மீகப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணலான்னா, வியாழக்கிழமை தோறும் தன்னோட இந்த கடலை மாலை எடுத்துட்டு போயிட்டு, அதாவது ஒரு வியாழக்கிழமை விரதம் இருந்து ஏதாவது ஒரு குரு பகவான் கோயில்ல போய் குருக்கு வந்து அந்த கடலை மாலை சாத்திட்டு, அன்னைக்கு ஃபுல்லா குரு ஸ்தோத்திரம் ஏதாவது சொல்லலாம். சொல்லிட்டு அன்னைக்கு விரதம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது அவங்களோட கர்மா கொஞ்சம் மட்டுப்படும். ஸோ இது மாதிரி இவங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கியமா இவங்க எப்பவுமே வந்து முருகன நினைச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே ஜெயம் தான். இதனால இவங்க வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சுட்டாங்கன்னா அடைவார்கள். அப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வந்து நம்ம வந்து முருகனை வழிபட்டு ஏதாவது ஒரு நம்ம நோய்க்கு ஏதாவது மருத்துவம் செய்ற சம்பந்தமா ஏதாவது நம்ம செஞ்சோம்னா, அது நமக்கு வந்து நல்ல பலனை அளிக்கும். முக்கியமா வந்து சம்பந்தப்பட்டது. காது சம்பந்தப்பட்ட ஏதாவது மருத்துவம் செய்தால், அது கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த நோய் வந்து மட்டுப்படும். மேலும் இவங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குனாங்கன்னா, அது வந்து மேன்மேலும் விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதாவது வாகனங்களோ, அல்லன்னா வந்து தங்க நகைகள் எது வாங்குனாலுமே வந்து மேன்மேலும் பன்மடங்கு ஆகும். இந்த நட்சத்திரத்துல வாங்குனா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சுப காரியம் செய்வது மிகவும் நல்லது. மேலும் இது வந்து ரிஷப ராசியில் 2 பாதமும், அம் புதன் புதன் அதாவது மிதுன ராசியில 2 பாதமும் இருக்கு இல்லையா? சுக்கிரனையும், புதனையும் இணைக்கும் நட்சத்திரம்.
ஸோ சுக்கிரனும் புதனும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து காதல் வரும். ஸோ இவங்க வந்து காதல் செய்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த காதல் வந்து கைகூடும் இவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி நாம் இன்று பார்த்தோம். அ அடுத்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.